பஞ்ச கிருத்தியம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நித்திய பஞ்ச கிருத்தியத்துக்கு வருவோம். தினமும் நடக்குதான் இந்த ஐந்தொழில். எப்படி நடக்குது இந்த ஐந்தொழில்? தினமும் எப்படி நடைபெறுகிறது என்று சொன்னால், சாமிக்கு தினமும் அபிஷேகம் நடைபெறும். இது நித்திய அபிஷேகம் என்று சொல்லுவார்கள். ஒரு நாளும் சாமிக்கு அபிஷேகம் நடைபெறாமல் இருக்கக்கூடாது. இதற்கு நித்திய பூஜை என்று பெயர். இந்த நித்திய பூஜையானது, அபிஷேகமானது நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அபிஷேகத்தினாலே இறைவன் படைக்கும் தொழிலை நிறுத்தாமல் செய்கிறார். இதை நாம் தினமும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாமிக்கு ஏதோ பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்றாங்க, சாமிக்கு ஏதோ பால் அபிஷேகம் பண்றாங்க, சாமிக்கு ஏதோ மஞ்சப்பொடி அபிஷேகம் பண்றாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த அபிஷேக பணிகள் எல்லாம் இறைவனுக்கு செய்கின்ற பொழுது படைக்கும் தொழிலானது நடைபெறுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே சாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்துவார்கள், இந்த ஆடை அணிவிப்பார்கள். அந்த ஆடை அனுபவிக்கின்ற பொழுது அந்த ஆடையானது காக்கும் தொழிலை செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக சுவாமிக்கு இந்த தூப வஸ்துக்களை எல்லாம் காட்டுவார்கள். இந்த தூப வஸ்துக்கள் எல்லாம் இறைவன் அழிக்கும் தொழிலை செய்வதாக நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக கற்பூரம், இது மறைக்கும் தொழில். இந்த ஜோதி தோன்றும் மறையும். இது மறைக்கும் தொழிலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பஞ்சகிருத்தியத்திலே ஒன்று. முதல்ல அபிஷேகம் நடக்குது, அடுத்தது ஆடை சாட்டப்படுகிறது, தூபம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு கற்பூரம் காட்டப்படுகிறது, அதன் பிறகு அடுக்கு தீபம் காட்டுவார்கள். ஒரு 7 அடுக்கு தீபம், 5 அடுக்கு தீபம் என்றெல்லாம் ஒரு கணக்கு வைத்து பல அடுக்குகளிலே அந்த தீபத்தை காட்டுவார்கள் இறைவனுக்கு. அந்த தீபத்தை காட்டுகின்ற பொழுது அந்த தீபமானது நாம் வழிபாடு செய்கின்ற போது இறைவன் அருளல் தொழிலை செய்கிறான் என்பதை நாம் என்றும் மறக்கக்கூடாது. அப்போ இந்த பஞ்சகிருத்தியத்தில் மகா பஞ்சகிருத்தியம், நித்திய பஞ்சகிருத்தியம் என்கின்ற 2 ஐந்தொழில்களை இறைவன் செய்கிறான் என்பதை இன்றைய தினம் நாம் மறந்தே விடக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே